ரொம்ப கோல்டுனால நான் ஒரு வேலையும் செய்யலை. இப்போ பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குது. இந்த கிச்சனை வந்து நம்ம முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை காட்டுறேன். இது மருந்து குழம்பு சூடு பண்ணி வச்சுக்கலாம். நேற்று செய்த மருந்து குழம்பு, மிளகு குழம்பு, அதனால் சூடு இதெல்லாம் கழுவ போட்டுடலாம். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன்னா காப்பி போட்டுருவேன். இப்போ இந்த குழம்பு சூடு பண்ணுறதுக்குள்ளே இதை போய் கோழிக்கு போட்டு வந்துடுறேன். காபி போட்டேன். இனிமேல் இந்த பாத்திரத்தை கழுவிட்டுன்னா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய வேண்டியதுதான். பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பூரி உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கை வேக போட்டிருக்கேன். ஒரு 5-6 விசில் சவுண்டு வரட்டும். அவ்வளோ உருளைக்கிழங்கு நல்லா வேகும். அதுக்குள்ளே நான் வந்து மாவு பிணைஞ்சிக்கலான்னு பார்க்குறேன். பூரிக்கு வந்து மாவு பிணைஞ்சிக்க போகிறேன். இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன். கோதுமை மாவில் தண்ணி போட்டு கொஞ்சம் பால் போட்டு பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். இதோட ரவையும் போட்டுக்கிறாங்க, அப்போ கிறிஸ்பியாக இருக்கும்ன்ட்டு நான் ரவைலாம் போடல, வெறும் சால்ட்டும் தண்ணியும் போட்டு மட்டும் பிணைஞ்சிக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இனிமேல் மாவு பிணைஞ்சி வச்சிட்டேன். இனிமேல் அது பூரி செய்ய வேண்டியது தான். தண்ணியை கீழே ஊற்றிட்டு தோலை உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிடணும். எப்போ தான் பூரி நல்லா உப்பசலாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி சின்ன சின்ன ரவுண்டாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ பூரி நல்லா உப்புசலாக வரும். இதை பாருங்கள் எப்படி கரெக்டாக, ரொம்ப தண்ணியாமல் ரொம்ப ரொம்ப கெட்டிமாக மாவு பிணைஞ்சால் பூரி கெட்டிமாக வரவே வராது, அப்படியே தட்டையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவு பிசையும் போது இது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இனிமேல் உருண்டைகளாக உருட்டி பூரிக்கு மாவு பிணைஞ்சி எடுத்துக்கலாம், பூரிக்கு தட்டி எடுத்துக்கலாம். பூரிலாம் மாவெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன் பூரிக்கு. இனிமேல் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி கட் பண்ணிவிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பூரி செய்யறதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பூரியை போட்டு எடுத்துடலாம். சூடாகிருக்கும். இப்போ இதில் வந்து நான் பூரி செய்கிறேன். பூரியை செய்து நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்க போகிறேன். பூரி எண்ணெய் சூடான பிறகு தான் எப்போயுமே பூரி மாவு அது திரட்ட மாவு போடணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அப்படியே உப்புசலாக வராது, நல்லா சூடாகணும் எண்ணெய். இப்போ ஒரு மாவு போட்டு பார்த்தேன், பூரி நல்லா உப்புசலாக வருது. நீங்களே பாருங்கள். இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் நல்லா உப்புசலாக வந்துச்சா. இது மாதிரி உடனே அடுத்த பூரியை போட்டுறக்கூடாது. மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடான பிறகு தான் பாருங்கள் நல்ல உப்புசலான கிறிஸ்பியான சூப்பரான பூரி இதில் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சூடாகட்டும். மறுபடியும் இப்போ மறுபடியும் போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அமிக்கி கொடுப்போம். இந்த மாதிரி அமிக்கி கொடுக்கும்போது தான் மாவு வந்து உப்புசலாக வரும் பூரி. பாருங்கள் இப்படி கரண்டி வச்சு இது லைட்டாக தட்டணும். தட்டும்போது இது வந்து உப்புசலாக வரும். அப்படியே போட்டுறக்கூடாது. இப்போ பூரி உப்புசலாக வச்சா இந்த மாதிரி நான் எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கிறேன். சுவையான பூரி உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. கிச்சனையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அமிக்கி விடும்போது இந்த பாருங்கள் மாவும் கரெக்டான பதத்தில் நம்ம பிணையணும்.
அப்படி பிணையும் போது மாவு வந்து கரெக்டான பத்தில் பிணையும் போது பூரி வந்து உப்பசலாக வரும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பொரியும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க எண்ணெய் உப்பசலான பூரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி உருளைக்கிழங்குனா எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். மத்தியானமாக வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பார், ரசம், கோவக்காய் பொரியல் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இன்றைக்கி சமையல் வேலையே கரெக்டாக இருக்குது. லேடிஸ்க்கு சமையல் வேலையும் கிச்சனுமே கரெக்டாக இருக்குது. கிச்சன் வேலை தான் எல்லா லேடிஸ்க்கும். வீட்டு வேலை, கிச்சன் வேலை, இது எல்லா வேலையும் கரெக்டாக போகுது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது வேலை. எப்படி இருந்தாலும் என்ன டிஃபன் பண்ணி ஆகணும் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்து தான் ஆகணும். கொஞ்சம் நிறைய எண்ணெய் வைக்கும்போது பூரி உபசலாக வரும். எண்ணெய் கம்மியாக போட்டால் அது மாதிரி வராது. இப்போ ஏன் நான் இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுருக்கேன்னா அது அந்த கண்டிஷன்லேயே இருக்கும் பாருங்க, உபசலாகவே இது பண்ணுவேன். இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டால் அமுங்கிடும். அதனால தான் நான் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன். பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். உபசலான பூரி தயாராகிடுச்சு. இனிமேல் உருளைக்கிழங்கு பண்ணணும். இப்போ உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது வந்து சோம்பு போட்டுருக்கேன். சோம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், அப்புறமா இது வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வாங்கினேன். கருவேப்பிலை இல்லை, தக்காளி, நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கட்டும். அதுக்குள்ளே அது எண்ணெய் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். தண்ணி பற்றிக்கிட்டே இருக்கு. பூரி உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இது நல்லா வதங்கிட்ட தக்காளி. சால்ட்டு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும். வதங்கினாதான் இந்த உருளைக்கிழங்கு போட்டு மசிச்சு விட்டுருணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டோம்பா. இப்போ இதே நான் கையை இந்த தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அதுதான் சுவையான உருளைக்கிழங்கு பூரி தயாராகிடுச்சு. இது நல்லா கொதித்து கெட்டியான பதத்துக்கு வரட்டும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணும்போது பெரிய ஸ்டவ்வில் வச்சுப்போம். இந்த ஸ்டவ் சரியாகவே எதுவும். ஓகே, கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பூரி எடுத்து வைங்கள். பூரி
உருளைக்கிழங்கு. ஆச்சி வரேன். முதல்ல பூரி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு வருகிறேன். யூ வாண்ட் யூ ஈட். உருளைக்கிழங்கு பூரி. நேஷா ஃபார் நேஷா. ஓகே, இப்போ சாப்பிடுங்க.